गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्या गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्य कृष्णं वारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு வண்ண திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாள் இச்சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன வெம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளிச் செய்திருக்கிற திருப்பாவையிலே நேற்றைய பர்யந்தம் 22 பாசுரங்களாலே ஆண்டாள் இந்த மார்கழி நோன்பு நோக்கறதுக்கு உண்டான காரணம், விதம், பலம் முதலான அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல் 5 பாசுரங்களாலேயும், அந்த மார்கழி நோன்பு அப்படின்ற வியாஜத்தாலே கண்ணனை போய் சேவிக்க வேணும் அப்படின்றபடியாலே 10 கோபிமார்களை எழுப்பின அந்த 10 பாசுரங்கள், அது மேல நந்தகோபனுடைய பவனத்தை அடைந்து அங்க கோயில் காப்பான் வாசல் காப்பான் அப்படின்னு இங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாம் பார்த்து அனுமதியை பெற்று இந்த பவனத்தை அடைந்தமை, அங்க நந்தகோபன் யசோதை கண்ணன் நம்பிமூத்த பிரான் அப்படின்னு இவர்களை எழுப்பினது, அது மேல அந்த கண்ணன் எழுந்திருக்காத காலத்துல இந்த நப்பின்னை பிராட்டியும் எழுப்பி கண்ணனையும் எழுப்புறது அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சாதித்து கொண்டே வந்தாள் ஆண்டாள். கடந்த பாசுரத்திலே அங்கன்மா ஞாலத்தரசர் அப்படின்ற பாசுரத்திலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வெளியாவோ அப்படின்னு உன்னுடைய 2 திருக்கண்கள், ஆச்சரியமான 2 திருக்கண்கள், தாமரை போல கண்கள், அதை திறந்து நம் மேல் கட்டாட்சிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தவாறே கண்ணன் அந்த பிரார்த்தனைக்கிணங்க இப்போ கட்டாட்சிக்க போறா. ஆனா அந்த இடத்துல கண்ணனுக்கு ஒரு முதல்ல குற்ற உணர்வு உண்டு அப்படின்னு காட்டுறான் நம்முடைய ஆச்சாரியர்கள். சாபராதன், கண்ணன் சாபராதன் அப்படின்னு காட்டுறா வியாக்கியானத்துல. சாபராதன்னா தான் அபராதத்தை பண்ணிருக்கான், அந்த குற்ற உணர்வு அவனுக்கு உண்டு அப்படின்னு காட்டுறான். என்ன அபராதம், என்ன குற்ற உணர்வு? ராமர், சீதை, லக்ஷ்மணன் இவர் 3 பேரும் அந்த காட்டுக்கு போற அன்னைக்கு தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் எல்லாம் வந்து சூழ்ந்து நின்று எங்களுடைய சரீரங்களை பார் ராமா, இந்த ராட்சசர்கள் தின்ன சரீரம் உடம்ப பார், நீதான் ரட்சிக்கணும் அப்படின்னு காட்டுறச்சே பெருமாள் சொல்லக்கூடிய வார்த்தை கிரீரேஷாகி மமாத்துலா, அதாவது யதீதிருஷை அகம் விப்ரைஹி உபஸ்தேயிர் உபஸ்திதா கிரீரேஷாகி மமாத்துலா அப்படின்றார். இந்த ரிஷிகளான உங்களை எல்லாம் நான் வந்து அடைஞ்சு உங்களுக்கு ஆபத்து வருது முன்னாடி நான் ரட்சிச்சு கொடுத்திருக்கணும். ஆனா ஒரு துர்விதி, நீங்கள் என்கிட்ட வர்ற விச்சுட்டேனா, அதுதான் எனக்கு பெரிய வெட்கமா இருக்கிறது. பெருமாள் சொன்னபடி இங்கேயும் கண்ணன் அந்த வெட்கத்தை பட்டு எப்படி அந்த பெருமாள் விபீஷணாழ்வானுடைய திருவுள்ளம் கஷ்டம் பட்ட காலத்துல ஒரு பக்கத்துல வந்து நிக்கிறார், சரணாகதி பண்ணி ஆகாசத்துல நிக்கிறார், அந்த கால தாமதமாறுது. அது மேல இந்த சுக்ரீவாதிகள் எல்லாம் பார்த்து வத்தியதாமேஷ தீவிரேனான்னு இவனை சித்திரவதம் பண்ணணும், சித்திரஹிம்சை பண்ணி வதம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்றச்சே அவருக்கு என்ன புண்பட்டு இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வஜசா சாந்தைத்தைனம் அப்படின்னு அந்த ராமபிரான் பெருமாள் விபீஷண ஆழ்வான தன்னுடைய வார்த்தைகளாலே சாந்தனம் பண்ணினார், சமாதானம் பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துல கோபிகளை பார்த்து கண்ணன் சில நல் வார்த்தைகளை சொல்றார். கோபிகளே, என்னை சேவிக்கிறதுக்காக நீங்கள் இந்த பாடுபட்டீங்களே, என்ன பாடுபட்டீங்க, ஐயோ பாவம். முதல்ல நான் எழுந்து உங்களுக்கு எல்லாம் நானா வந்து சேவை சாதித்து இருக்கணும். ஒரு தாய் ஒரு ஸ்தனந்தைய பிரஜையை தானே ரட்சிக்கிறா போல நான் தான் முன்னாடி வந்து ரட்சிச்சிருக்கணும். ஆனா நான் என்ன பண்ண விட்டுட்டேன்னா, அபலைகளா இருக்கிற, இன்னும் கேட்டா சிறுமியர்களா இருக்கிற, சின்ன குழந்தைகளா இருக்கிற உங்களெல்லாம் என் பக்கத்துல வர விட்டுட்டேனே. இத்தனை தூரத்துக்கு மார்கழி மாசத்துல காலங்கார்த்தால விழுந்து எல்லா கோபிமார்களையும் நாயக பெண், அதாவது பேய்ப்பெண்ணே, அதாவது பிள்ளாய் பேய்ப்பெண்ணே நாயக பெண் பிள்ளா அப்படின்னு ஒருத்தரையும் கூட்டு கூட்டு அழைச்சிண்டு ஒருத்தைய
எழுப்பிண்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த நந்தகோபன் பவனத்துல அந்த கோயில் காப்பான் வாசல் காப்பான் அவர்களுக்கு வாய் கொடுத்து அந்த அவர்களுடைய அனுமதியை பெற்று நந்தகோபனை எழுப்புறது என்ன, யசோதை எழுப்புறது என்ன, நப்பின்ன பிராட்டி எழுப்புறது என்ன, இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களே, எத்தனை கஷ்டப்பட்டிருக்கீங்கோ அப்படின்னு அந்த கண்ணன் பார்த்து சொல்றானா, இத்தனை கஷ்டப்பட்டிருக்கீங்களே, நான் லஜ்ஜப்படுறேன், எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்ணி கொடுக்கறது அப்படின்னா அதுக்குதான் கேட்கிறாளா இந்த ஆண்டாள். இல்ல இல்ல, அதெல்லாம் நான் வாய் விட்டு சொல்ல மாட்டேன், நான் வந்த காரியத்தை நீயே தெரிஞ்சுண்டு காரியம் பண்ணு அப்படின்ட்டா. நான் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியுதமான பாசுரம். மாரி மலைமுழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி போப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோரெம்பாவாய் அப்படின்ற இந்த 23வது பாசுரத்தால் மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். முதல்ல எம்பெருமான் சயனித்திருக்கிற அந்த சயனம் இருக்கிறதே அந்த கிடை, அது எப்படி இருக்கிறதுன்னா வீர சயனம் அப்படின்னு ரொம்ப அழகா காட்டுறார். அந்த ஒரு சிம்மம் எப்படி தூங்கி அது எழுந்துக்கிறச்சே எந்த காம்பீரியத்தோட எழுந்து புறப்படுறதோ, தன்னுடைய குகையில் இருந்தோ புறப்படுறதோ, அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய திருக்கோவில் இன்னும் இந்த மாதிரி எழுந்து தான் புறப்பட வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சிம்மம் எப்படி இருக்கும்னா மழை காலத்துல அது மலை பிரதேசங்கள்ல இருக்கிற அந்த குகைக்குள்ள தான் அந்த மழை காலத்துல அங்கேயே தங்கி இருக்கும், தன்னுடைய பேடையோடும் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு அங்கேயே இருக்கும். அந்த காலத்துல அந்த சிம்மமானது தன்னுடைய பேடையோட கலந்து, அதாவது ரெண்டு வஸ்துக்கள் அப்படி சொல்ல சொல்ல முடியாம ஒரே வஸ்து ஏக வஸ்து சொல்லலாம்படியா அது ரெண்டும் அந்த அளவா அந்த அளவுக்கு பொருந்தி அந்த மாதிரி கலந்து தான் அப்படி செயல்த்திருக்குமே. இந்த மாதிரி எம்பெருமான் நப்பின விராட்டியோட இப்போ எப்படி இருக்கிறான்னா அந்த மாதிரி மன்னி கிடந்துறங்கும் அப்படின்னு காட்டுறா. இது முன்னாடி பாசுரத்துல நம்ம ஒரு இடத்துல அனுபவிச்சிருக்கோம். நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னு சொல்றபடிக்கு இந்த நப்பின்னையுடைய ஆலிங்கனத்துல மெய்மறந்து எம்பெருமான் சயனித்திருக்கிறான். ரெண்டு வஸ்துக்கள் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அவ ரெண்டு பேரும் அந்த ஆலிங்கனத்துல சயனித்து அதை ஆனந்தித்து சயனித்திருக்கிறா அப்படின்னு காட்டுறா. மன்னி கிடந்துறங்கும், அந்த உறங்குற வேலையிலும் அந்த அழகு இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான அழகு. அது ஒரு வீரஸ்ரீ அப்படின்னு காட்டுறான். அந்த சயனித்திருக்கிற காலத்துல ஒரு வீரம் உண்டு அவனுக்கு. என்னன்னா சிம்மம் தூங்கி இருக்கிறது, சுத்திர மிருகங்கள் எல்லாம் பக்கத்துல போக முடியுமோ? இல்ல, தூங்கி இருக்குன்ற ஒரு தைரியத்துல எல்லாம் போகவே முடியாது. தூங்கி இருந்தாலும் ஒரு பயத்தோட பக்கத்துல தள்ளியே நிற்கும் அந்த சுத்திர மிருகங்கள். அந்த மாதிரி இந்த விரோதிகள் எல்லாம் இருக்கிறாளே, அவர்கள் எல்லாம் இந்த எம்பெருமான் சயனித்திருக்கிற காலத்திலயும் பக்கத்துல போக முடியுமான்னா முடியவே முடியாது. அந்த எம்பெருமான் சயனித்தாலும் விழித்தாலும் எப்படி எந்த தசையில் இருந்தாலும் அவன் பக்கத்துல யாராலும் போக முடியாது. அந்த சிம்மத்துக்கு இருக்கிற வீரம் இவனுக்கு தூக்கத்திலேயே தெரியறது, அவனுடைய சயனத்திலேயே தெரியறதுன்னு காட்டுறான், உறக்கத்திலேயே தெரியறது. அதை சொல்ற மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அப்பேற்பட்ட வீர ஸ்ரீயோட இருக்கிறவனே. அந்த ஸ்ரீ எங்கே சுவாமி சொன்னதுன்னா சீதா பிராட்டி தன்வாயாலே சொல்றாள். ஸ்ரீமான் சுகசுப்தகா, அவன் சுகசுப்தனா இருக்கிற காலத்துல அவனுக்கு ஒரு ஸ்ரீ உண்டு. என்ன ஸ்ரீனா, ஒன்னும் அவனுடைய திருமேனி அழகு வடிவழகு, இன்னொன்னும் அவனுடைய வீரஸ்ரீ அப்படின்னு இந்த விஷயங்களை காட்டுறா. அப்பேற்பட்ட சீரிய சிங்கம் அறிவுற்று காலம் உணர்த்த அது உணர்றது, யாரோ வந்து எழுப்பல்ல, தன்னடையே தனக்கு உணர்ச்சி ஏற்படுறது, அப்படி அந்த உணர்வு ஏற்படுறது. அந்த மாதிரி உணர்ந்த அந்த சிங்கம் போல எம்பெருமானே நீயும் எழுந்துக்க வேணும். அறிவுத்து தீ விழித்து, அது எழுந்த உடனே சிம்மம் என்ன பண்ணும்னா தீ விழித்து பார்க்கறச்சே ரொம்ப குரூரமா இருக்கும் அதோடைய திருஷ்டி. எந்த அளவுக்குன்னா தன் பேடைக்கே பக்கத்துல போறதுக்கு பயமா இருக்குமா, அந்த அளவுக்கு இதனுடைய திருஷ்டியில இருக்கிற தீவிரத்தை அந்த மாதிரியா சொல்லப்படுறது. தீ விழித்து வேறிமை எருப்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, அவருடைய அந்த அந்த சிம்மத்தினுடைய பிடரி அழகு இருக்கிறதே, அந்த பிடரி இருக்கிறதே, அந்த பிடரி எப்படி இருக்கும்னா அந்த வாசனையோட கூடி இருக்குமா. அந்த ஜாத்யுச்சிதமான ஒரு வாசனை, சிம்மத்தினுடைய ஜாதிக்கு சேர்ந்த ஒரு வாசனை இந்த பிடரில் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வாசனை தோற்ற இந்த எம்பெருமானுக்கு சர்வகந்தகா சர்வரசகா சொல்றாளையோ. அப்ப அந்த
அந்த சிம்மத்துக்கு இருக்கிற அந்த பிடரியில இருக்கிற ஜாத்யுச்சிதமான வாசனை இங்க சர்வ கந்தா அப்படின்றதுக்கு ஒரு ஒப்பா சொல்றா. அப்பேற்பட்ட அந்த பிடரிய அது உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அது எழுந்து நன்னா அந்த சோம்பல் முறிச்சு பெருசா ஒரு கர்ஜனம் பண்ணி கிளம்புவான் சிம்ஹம். இந்த மாதிரிதான் தன்னுடைய குகையில் இன்னும் கிளம்பும் இந்த சிம்ஹம். இந்த மாதிரி எம்பெருமானே நீயும் கிளம்பணும். அது கர்ஜனம் பண்ணிட்ட நீ என்ன பண்ணணும்னா மாசுச்சகா சொல்லிண்டு நீ கிளம்பணும் அப்படின்ற. நமக்கு ஒரு வார்த்தை சொல்லவும் முன்னாடி வாய்த்திர வாய் இப்படி சொன்னாலே அங்க இடத்துலயும் இதேதான் காட்டுறா. வாய் திறந்து ஒரு மாசுச்சகா நீ சோகப்படாதீங்கோ நான் இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமான்னாரே அதேதான் இங்கேயும் காட்டுறா. நீ இந்த வார்த்தையை சொல்லிதான் புறப்பட வேணும். உடனே எம்பெருமான் கேட்டானா சிம்மமா எனக்கு ஒப்பு எனக்கு உபமே சொல்லணும்னா சிம்மத்தியா சொல்லுங்க அப்படின்னா என்ன அவனுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னாக்கா ஒரு க்ஷுத்ர அவனுக்கு ஒப்பிட்டு பாக்குறச்சே ஒரு க்ஷுத்ரமான ஒரு விஷயம். சிம்மத்தை எல்லாம் போய் ஒரு ஒப்பு சொல்ல முடியுமா? என்னதான் இருந்தாலும் ஒரு க்ஷுத்ரமான ஒரு மிருகம் அவ்வளவுதானே அப்படின்னா இல்ல இல்ல இருக்கிறதுல நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுல சிரேஷ்டமான மிருகம் சிம்ஹம். அதுக்கு இருக்கிற ஒரு வீர ஸ்ரீய சொல்றதுக்காக அந்த ஒப்பு சொல்லாம வழிய வேற இல்ல. ஆனா நீ எனக்கு நமக்கு எல்லாம் எப்படி இருக்க தெரியுமா அதை கேட்கிறார் ஆச்சாரியர் கேட்கிறார். இந்த பெருமாள் சிம்மம்னு உடனே அவன் திரும்பி கேட்டாராம் சிம்மத்தை போல புறப்படணும்னா நான் என்ன ராகவ சிம்மனை போல கிளம்பணுமா அதாவது ராமனா கிளம்பணுமா இல்ல நரசிம்மனை போல கிளம்பணுமா அப்படின்னா நீ ராகவ சிம்மனாவும் வேண்டாம் நரசிம்மனாவும் வேண்டாம் இந்த அச்சுத சிம்மனா இப்ப கிளம்பு அப்படின்னு கண்ணனை தன்னை தானாக வர சொல்றார். என்னன்னா பூவை பூவண்ணா அந்த சிம்மங்கள் அந்த ராகவ சிம்மம் புறப்பட்டது ஒரு ராவணன் முன்னாடி நிக்கிறதுக்கு. நரசிம்மன் கிளம்பினது ஒரு ஹிரண்யகசிபு முன்னாடி நிக்கிறதுக்கு. நாங்கள் என்ன ராவண ஹிரண்யகசிபு மாதிரியே தோற்றம் உனக்கு இல்லையே. உனக்கு அனுகூலர்களா தானே உனக்கு மங்களாசாசனம் பண்ணதானே வந்திருக்கோம். அப்போ நீ எப்படி கிளம்புனா பூவை பூவண்ணா ஒரு பூவை பூல இருக்கிற அந்த வர்ணம் உனக்கு இருக்கிறது அந்த அந்த சாயை உனக்கு இருக்கிறதே அந்த வர்ணம். அங்க உடனே சொல்ற பூவை பூவண்ணான்னா பூவை பூவை போல வர்ணத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பூவை பூவுடைய வர்ணம் அதுக்கு ஒப்பு அந்த வர்ணம் உனக்கு ஒப்புறது இப்படின்னு எப்போ சொல்லி பூர்த்தி அடைகிறதோ அப்பதான் சிம்மத்தையும் பூர்த்தின்னு சொல்லலாம். சிம்மத்துடைய உப்பமையும் பூர்த்தியும் சொல்லலாம். இந்த வர்ணமும் உனக்கு ஒப்பாகாது. ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்றார் முடிச்சோதியாய் அப்படின்ற பதிகம் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். கட்டுரைக்கில் தாமரை உன் கண் பாதம் கையோவா சுட்டுரைத்தனன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாதுன்றார். இந்த சிரேஷ்டமான ஜெகத்துல சிரேஷ்டமான வஸ்துக்கள் நாம எதை வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் எம்பெருமானு உனக்கு ஒப்பு சொல்றோம். ஆனா வேற விதி இல்லை அதனால சொல்றான். அது இன்னைக்கு உனக்கு ஒப்பு ஆயிடாது. வாடி போட தாமரையா உன்னுடைய திருக்கைகள் திருக்கண்கள் கால்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியும் முடியாது. இந்த பொன் உருகி போய் பாழா போற இந்த பொன்னையா உன்னுடைய திருமேனிக்கு ஒப்பு சொல்ல முடியும் முடியாது. இதெல்லாம் இப்ப எந்த காலத்திலயும் திருமேனிக்கு ஒப்பு சொல்லவே முடியாது. இருந்தாலும் சொல்றோம் என்ன நமக்கு தெரிஞ்ச சிரேஷ்ட வஸ்துக்கள் அவ்வளவுதானே. அந்த மாதிரி சிம்மத்தை போல பூவை பூவண்ணா அப்படின்னு ரெண்டு உபமைகளை சொல்றா. பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி எம்பெருமான் கேக்குறா. சரி சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி ஒரு சிம்மம் தன்னுடைய குகையில விட்டு இங்க கிளம்புறதே அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உன்னுடைய நடையழகை நமக்கு காட்டணும். கஜசிம்ஹகதி வீரோ சார்தூல ரிஷபோபமோ அப்படின்னு ஒரு பிரசித்தமான வார்த்தை. எம்பெருமானுக்கு சதுர்கதிகின்னு பேர். 4 கதிகளை உடையவன். 4 விதமா நடக்கிறாரா எம்பெருமான். என்ன 4 கதிகள் அப்படின்னாக்கா ரிஷபகதி. ரிஷபம்னா ஒரு எருது. அந்த எருது எப்படி தன்னுடைய செருக்கு தோன்ற நடக்கிறதோ அந்த மாதிரி தன்னுடைய செருக்கு தோன்ற நடப்பார பெருமாள். இன்னொன்னு கஜகதி. கஜத்துக்கு தன்னுடைய திமிர் எவ்வளவு பெரிய ஒரு பிராணியா இருக்கிற எவ்வளவு சக்தி வாய்ந்த பிராணியா இருக்கிற அந்த திமிரோட நடக்கிறதோ அந்த மாதிரி அந்த கஜத்துக்கு இருக்கிற அந்த திமிர். மூன்றாவது இந்த புலி. புலிக்கு இருக்கிற கோபம் கோபத்தால அது நடக்கிறது உரட்டுத்தனத்தோட நடக்கிறது. அந்த மாதிரி புலிய போல நடக்கணும். 4வது சிம்ஹம். அது நடக்கிற சேவை எதிரிகளுடைய ஹிருதயம் கம்பிக்கும். அந்த மாதிரி பராபிவன சாமர்த்தியத்தோட நடக்கணும். அந்த பராபிவன அந்த தேஜஸோட நடக்கணும். அப்போ இந்த 4 கதிகள் கஜ சிம்ஹ சார்தூல ரிஷபங்கள் அப்படி சொல்லக்கூடிய இந்த 4 கதிகள் இருக்கிறதே இந்த 4 கதிகளை நமக்கு காட்டியல்ல வேணும். இந்த 4 கதிகளும் எல்லா ஆச்சாரியர்களும் காட்டுற தம்முடைய வியாக்கியானத்துல காட்டுற ஒரு விஷயம். இவை எல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். நம்பெருமாள் நடை அழகுன்னா அந்தனா சேவிக்கணும். அப்ப அவருக்கு ரிஷபகதி உண்டு கஜகதி உண்டு சிம்மகதி உண்டு
இந்த மாதிரி எல்லா கத்திகளும் தான் கொண்டிருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த நடையழகு நமக்கு காட்டி தர வேணும். அதை நம்ம பார்க்கணும். அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். உன்னுடைய வார்த்தை கேட்கணும். அத்தோட நீ நடந்து வரதை நாம சேவிக்கணும். அந்த நடைய சேவிக்கணும். அதுக்காக நாம் காத்திருக்கிறோம். நீ இங்கனே போந்தருளி, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. எம்பெருமான் சொன்னா முதல்லயே, பெண்களை நீங்களே உள்ள வாருங்க. முதல்ல நாங்க உள்ள வந்தா உன்னுடைய நடை அழகு பார்க்க முடியாது, உன்னுடைய கிடை அழகு தான் பார்க்க முடியும். ரெண்டு காரணங்கள். நாங்கள் உள்ளே வந்து இந்த காரியத்தை பண்ணி கொடுன்னு ஏகாந்தத்துல கேட்க வரல. நீ ஓலக்கத்துல வந்து உட்காரணும். பெரிய சிம்மாசனத்துல வந்து உட்காரணும். எதனால என்ன? நீ பொய் பேசுறவன். யாரு? ஆண்டாள் சொல்றா, நீ பொய் பேசுறவன். இந்த பொய்யே பேசுற இந்த ஜாதிக்கு, அதாவது அந்த ஜாத்தியா இருக்கிறவன். அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்கா, நீ வந்து ஏதோ ஏகாந்தத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது அப்புறம் நீ கேட்கவும் கூடும். நான் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே, இதுக்கு என்ன ப்ரூஃப், இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்க கூடும். அப்படி இல்லாம நீ வந்து ஓலக்கத்துல ஒரு சிம்மாசனத்துல வீத்தி இருக்கணும். அந்த சிம்மாசனத்துல வீத்தி இருக்கிறச்சே, அந்த தர்மாதி பீட்டத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறச்சே, நீ ஒரு வார்த்தை சொன்னையே ஆனால் அது அப்புறம் பொய்க்கவே பொய்க்காது. அதை யாரும் இல்லை செய்யவே முடியாது. ஆன் ரெக்கார்ட் அப்படின்ற பாருங்க, அந்த மாதிரி ஆன் ரெக்கார்டு போயிடும். எம்பெருமான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா, இந்த கோபிகளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லியிருக்கான், ஆன் ரெக்கார்டு போயிடும். அது அப்புறம் மறுக்கவே முடியாது. எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறா. ஒரு ரெண்டு காரணங்கள். ஒன்னும் அந்த ஓலக்கத்துல கேட்கணும்ன்றது, இன்னொன்னும் உன்னுடைய நடையழகு நமக்கு காணாம போயிடும். நீ வீத்தி இருக்கிற அழகு காணாம போயிடும். நீ கிடக்கிற அந்த சயன அழகு நமக்கு தெரியறத வழிய நடக்கிற அழகு சேவிக்கணும். நீ வீத்தி இருக்கிற அந்த சிம்மாசனத்துல வீட்டு இருக்கிற அழகை சேவிக்கணும். இதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே, இன் கோயில் நீங்க இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து, அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கிறதுன்றத ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து. பாஞ்சராத்திர ஆகமத்துல இந்த பெருமாள் எழுந்தொழி இருக்கிற அந்த பீட்டத்துக்கு பாத பீட்டம்னு பேரு. அந்த பீட்டத்துக்கு இந்த திருவாராதங்கள் எல்லாம் முதல்ல பண்ணி அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போவோம். அந்த இடத்துல இந்த பாத பீட்டத்துல இருக்கிற தேவதைகள் எல்லாம் நம்ம அனுசந்தானம் பண்றது உண்டு. தர்ம அதர்ம, ஞான அஜ்ஞான, வைராகிய அவைராகிய, ஐஸ்வர்ய அனைஸ்வர்யங்கள்னு இந்த மாதிரியான தேவதைகள், பல தேவதைகள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி அந்த தேவதைகள் எல்லாம் பொருந்தி இருக்கிற இந்த தர்மாதி பீட்டம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த தர்மாதி பீட்டத்துல கோப்புடைய சீரிய சிங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்மாதி பீட்டத்துல என்னன்னு கேட்டா, இந்த நம்பெருமாள் எழுந்தருளிக்கிற அந்த சேரபாண்டிய நிலை அப்படின்னு அர்த்தம் கொள்றது. அந்த மாதிரி அவனுடைய சிம்மாசனத்துக்கு சேரபாண்டியன் தானே பேர். அவன் அந்த சீரிய சிங்காசனத்திருந்து, அந்த மாதிரி அந்த சிம்மாசனத்துல வீத்திருந்து நீ எங்களுக்கு ஒரு காரியம் பண்ணணும். அதை காட்டுறா அந்த நடையழகு. ஒன்னும் நீ சயனித்த அழகை நம்ம சேவித்தோம். ரெண்டாவது நீ நடக்கிற அழகை நாம சேவிக்கணும். மூன்றாவது நீ சிம்மாசனத்துல வீத்தி இருக்கிற அந்த அழகை நாம சேவிக்கணும். எம்பெருமான் அமர்ந்தால் ஒரு அழகு, நடந்தால் ஒரு அழகு, கிடந்தால் ஒரு அழகுன்னு இருக்கிறது. அந்த மாதிரி அந்த விஷயத்தை நாம சேவிக்கணும். எதனால என்ன? தண்ணீர் தாகம் பிடிச்சவனுக்கு, அவனுக்கு கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டாலே தாகம் தணிஞ்சிடும். ஆனா அவன் என்ன பண்றான்னா, தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அவனுடைய வயிறு நிறைய இருக்கும், சாப்பிட்டுருவான் தீர்த்தத்தை. அந்த மாதிரி பெருவிடாய் தீரும் அளவுக்கு ஒருத்தன் தாகம் தனிய தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி உன்னை எத்தனை நாளா காணாம நம்ம தவிச்சோம். அந்த கோபிருத்தர்கள் எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் அங்க ஆடுங்கோ, இந்த கண்ணெல்லாம் அங்க ஓட்டுங்கோ அப்படின்னு எல்லாம் நம்ம எல்லாம் பிரிச்சுட்டான். உன்னை காணாத எத்தனை நாட்கள் கழிஞ்சுது. அப்ப அந்த விழா எல்லாம் தீரும்படிக்கு நம்ம ஒவ்வொரு அழகையும் சேவிக்கணும். கிடந்த அழகு என்ன, நீ நடக்கிற அழகு என்ன, அமர்ந்த அழகு என்ன, அந்த வீத்திருக்கிற அழகு என்ன, எல்லாவற்றையும் சேவிக்கணும். அது கண்குளிர நம்ம சேவிக்கணும். ஆனபடியாலே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு காட்டுறார். அங்க வந்த உடனே அப்ப என்ன பண்ணணும்? அந்த சிம்மாசனத்துல உட்காந்து என்ன பண்ணணும்னா, சுலபமா முடிச்சுட்டா, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு அப்படின்றான். நீயே கொஞ்சம் யோசனை ஆராய்ந்து நீயே அது அனுகிரகம் பண்ணு அப்படின்றான். ஏன் சுவாமி நேரா சொல்ல போகாதானா? இல்ல இல்ல, ஆச்சா அந்த வியாக்கியானத்துல காட்டுறார். தாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் வியக்தமா சொல்றத கடைசி பாசுரத்துக்கு வச்சிருக்கா. இப்போவே வாய் திறக்கிறதா இல்ல. இப்போதே கேட்டா நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, எதுக்கு வந்திருக்க கெஸ் பண்ணு அப்படின்றா. ஏன் இப்போ ஏன் சொல்ல மாட்டேன்றா அப்படின்னாக்கா, இந்த ஆண்டாள் கோபிமார்களுக்கு எல்லாம் ஒரு பயமா. இது அவசரம் அல்லாத ஒரு காலம். அதாவது அவசரம்னாக்கா ஒரு சரியான காலம் அல்லாத போது நாம ஒரு விஷயத்தை சொன்னால், விண்ணப்பித்தால் அவன் நடத்தாம போயிட்டா என்ன பண்றது? சரியான சமயத்தை பார்த்து ஒரு விஷயத்தை விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு காத்திருந்தாளாம். இதனால
பரதாழ்வான் ஒரு காலத்துல போனார். மொத்த ராஜ்யத்தின் திரட்டுண்டு அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிற சித்திரக்கூட்டத்துக்கு போய், என் ஒருவனுடைய கண்ணீரை சகிக்காத பெருமாள் இத்தனை பேர் அவன் முன்னாடி நின்று அழுதால் கட்டாயம் வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போயிட்டார். போய் அந்த பெருமாள் திருவடியில விழுந்து சரணாகதிய பண்ணி பிரார்த்திக்கிறார். உடனே நீர் இந்த ராஜ்யத்துக்கு திரும்பி வர வேணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுன்றார் பெருமாள். அபிதா பாவகோபமம் அப்படின்னு காட்டுறது. சுத்தி ஒரு அக்னிய போல இருக்காராம் பெருமாள். முடியாதுன்னா முடியாதுதான் அப்படின்ட்டார் பரதாழ்வானுக்கு. ஏன் பெருமாள் ஏன் அப்படி சொன்னார்? பரதாழ்வான் இத்தனைக்கும் என்ன கேட்க கூடாதுன்னு கேட்டுட்டாரா? இல்ல. இல்ல பரதாழ்வான் ஏதாவது விரோதியா? இல்ல. இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு நீர் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டாலும் முடியாதுன்றார பெருமாள்னா, அப்போ அவருக்கு அது திருவுள்ளத்துல இல்ல. நான் திரும்பி போகணும்ன்றது திருவுள்ளத்துல இல்ல. அப்ப அந்த அவசரம் பார்த்து அவர் பிரார்த்தித்திருந்தா கட்டாயம் வந்திருப்பார். அவர் அந்த சமயம் பார்க்காம அந்த கணத்திலேயே நீ இந்த மாதிரி திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னபடியாலே முடியாதுன்றார் பெருமாள். அந்த பயம், நான் எங்கேயாவது கேட்க போய் இது சமயம் இல்லை போயிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? ஆனபடியாலே எது சரியான சமயம்னு நாங்க கொஞ்சம் பார்க்கணும். அந்த சமயம் வரைக்கும், அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா, நீ கொஞ்சம் ஆராய்ந்து பாரு, நாம எதுக்கு வந்திருக்கோம் நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்ற இந்த கோபிமார்கள் சொல்றாராம். இந்த கோபிகளை பார்த்து அவன் சொல்லணுமா, ஆஹா கோபிகளே, என்ன காரியம் பண்ணிட்டீங்கோ, இத்தனை தூரம் வந்தீங்களே, எப்படி பண்ணீங்கோ, என்ன பண்ணீங்கோ, என்ன பாடுபட்டீங்கோ, நான் பட வேண்டிய பாடல நீங்கள் பட்டீங்களே, நான் தானே இத்தனை கஷ்டம் பட்டிருக்கணும், இத்தனை சிரமங்கள் எல்லாம் நான் தான் பட்டிருக்கணும் உங்களை அடையறதுக்கு, ஆனா நீங்கள் இத்தனை சிரமப்பட்டு என்ன வந்து அடைஞ்சிங்களே அப்படின்னு நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்ற ஆண்டாள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். அதை சொல்றாரு இங்க இந்த பாசுரத்துல. மாரிமலை முழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து பேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் அப்படின்றதுல. அப்போ எம்பெருமான் தான் நடந்து வந்து தன் நடையழகை காட்டி அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்துல இருந்தமை என்ன, அதுக்கு அந்த கோபிமார்கள் காட்டின ஒரு பிரதிக்கிரியை என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் சத்துவைத்தாழ்வாழியே திருப்பாவை புதும் செப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே விரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 உரைத்தாள் வாழியே உயரர் அங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமதே சோங்கஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.